ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 556. இங்கு ஆளவந்தார் இளைய ஆழ்வார் இடம் பெரிய நம்பியை அனுப்புதல் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்தில் ஆளவந்தார் நோய் வாய்ப்பட்டு இருந்தார். அந்த சமயம் திருக்கோஷ்டியூர் நம்பியும் பெரிய நம்பியும் திருவரங்க பெருமாள் அரையரை ஆளவந்தாரின் திருக்குமாரரை முன்னிட்டு கொண்டு ஆளவந்தாரை அணுகி தஞ்சமாக இருக்கும் அர்த்தத்தை அருள வேண்டும் என கேட்டார். அதற்கு சுவாமி, கோயில் ஆழ்வாரே, ஸ்ரீரங்கநாதனே உயிர் நிலையாகவும் தஞ்சமாகவும் கொள்ளுங்கோள். மேலும் பெரிய பெருமாள் அரவணையில் துயிலும் ஸ்ரீரங்கநாதன் திருவடிகளில் கீழ் வீணையும் கையுமாக நிற்கும் திருப்பானாழ்வார் விக்கிரகத்தை திருவடி முதல் திருமுடி வரை சேவித்து கொண்டு இருங்கோள். திருவேங்கடமுடையான் உயிர் நிலை சமர ஸ்லோகத்திலே அறியப்படுகின்ற பேற்றுக்கு அவனே உபாயம் என்ற நிலை அறிந்தவர் குறும்பருத்த நம்பி. காஞ்சி பெரிய அருளாளரின் உயிர் நிலை திவ்யத்தாலே அறியப்படுகின்ற குற்றேவல் கைங்கரியம் என்று அறிந்தவர் திருக்கச்சி நம்பிகள். திருவரங்க பெருமாளின் உயிர்நிலை திருமந்திரத்தாலே உற்றதும் உன் அடியார் கடிமை என்கின்றபடி பாகவத சேஷத்துவமான நிலை அடியார்க்கு அடிமையான நிலை அறிந்தவர் திருப்பானாழ்வார். திருப்பானாழ்வார் உயிர்நிலை தொண்டர்தம் அடியனாகிய நிலை அறிந்தவர் திருவரங்க பெருமாள் அரையர். இவர்கள் நிலையிலே நில்லுங்கோள் என்று அருளி அடியேனும் எனக்கு பேரும் பேற்றை தருவதாக திருப்பானாழ்வாரின் விக்கிரகத்தை எண்ணி இருப்பவன் என அருளினார். இது கேட்டு திருவரங்க பெருமாளரையர் தேவரின் இமையாக கண்ணராய் பரவாசுதேவனை சேவிக்க திருவுள்ளமோ என்ன, ஆளவந்தாரும் நீர் மற்றவர்களுடைய பெருமைக்கு உகந்திரும் என்று அருளினார். மறுபடியும் அவர்களை குறித்து ஒருவன் பெரும் பேற்றை தருவானும் அவனே என அடைக்கலம் புகுந்தான். ஆனால் பிரபந்தத்தினால் பகவானிலேயே ஆளப்படுகின்ற ஆத்மாவை பற்றி உத்தம வாழ்வுக்காக கரைதலும் ஊழ்வினையாலே அனுபவிக்கப்படுகின்ற உடலை பற்றி தாராக போசக போக்கியங்களுக்காக உயிர் தரிக்கை உடல் வளர்க்கை ஆனந்த பெருகை என்பவனவற்றுக்காக கரைதலும் கூடாது. நெஞ்சாலும் வாயாலும் உடலாலும் இந்த 2 நிலைகளிலும், அதாவது ஆத்மா உஜ்ஜீவனம் பற்றியோ தேக ஜீவனம் பற்றியோ கவலை கொள்ளல் கூடாது. கொண்டால் பகவான் இடம் நாம் அடைந்த அடைக்கலம் பொய்யாகிவிடும். அதாவது எம்பெருமானோடு உறவை அறிந்து அவனை அடைக்கலமாக அடைந்த பின்பு அவனுடைய உடலான ஆத்மாவை பற்றி அவனே கவலை கொண்டு அந்த ஆத்மாவை தனதாக்கி கொள்வதற்காக ஆத்ம குணங்களையெல்லாம் அவனே ஆக்கித் தருவான். அதனால் நாம் கரைய கவலைப்பட வேண்டுவது கிடையாது. அதுபோன்றே ஊழ்வினையின் பயனாக கிடைத்துள்ள இந்த உடலுக்கு உயிர் தரித்தல், வளம் அடைதல், இன்பப் பொருள்கள் அடைதல் ஆகிய இவை ஊழ்வினையின்படி கிடைக்கும். ஆதலால் அந்த உடலுக்கு நாம் கவலைப்பட வேண்டுவது கிடையாது. அப்படி கரைந்தால் உயிர் அல்லாத பொருட்களை உடம்பாக உடையவன் அவன் என்று அறிந்து அவனை தஞ்சம் அடைந்தது பொய்யாகிவிடும் என்பதாகும். எனவே தேகத்தை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் இந்த ஞானமுடைய சேதனன் கலங்கக்கூடாது என அருளினார். மேலும் அவர் நாராயணனுக்கு எப்போதும் உள்ள குணம் ஒன்று உண்டு. அதாவது தம் பேற்றுக்காக பலனுக்காக அவனிடம் நம நீ உபாயம் எண்ணாதவர்களை வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்பதாகின்ற உதார குணம் உடைமை பகவானுடன் சம்பந்த ஞானம் உண்டான போது சேதனன் அவனை உபாயமாக வரிக்கின்றான். வரித்த பிறகு உறவினர் உரைப்பினால் பகவான் பயனாக ஆகிவிடுகின்றான். பிறகு மறுபடியும் அவன் உபாயம் என்ற நினைப்பினால் உறவில் பலம் குறைந்து விடுகின்றது.
கணவனை கைப்பிடித்த பின் மனைவியானவள் நீ கணவனாக வேண்டும் என மாட்டாள் அல்லவா? அந்த நிலை. எனவே அவனை பற்றி கிடக்கின்ற சேதனனுக்கு பரமபதம் எளிது ஆகிவிடுகின்றது. அதுபோன்றே நாரகங்களும் எப்போதும் உள்ள குணம் ஒன்றுண்டு. அது நாராயணனே நமக்கே பறை தருவான் என தன் முயற்சி அற்று இருக்கை. ஆக பகவானுக்கும் சேதனனுக்கும் விடா உண்ணாத இந்த இரண்டு குணங்களையும் அறிந்த பின்பு பிரபந்தனான சேதனன் தன் பேற்றுக்காக மோட்சத்திற்காக அவசரப்படுக்கையும் சூரூபஹாதி அத்தியந்த பாரதர்த்தியதோடு கூடிய சேஷத்வத்துடைய தன் நிலைக்கு கெடுதியாகும் எம்பெருமானே இரட்சகன் என்று இருக்கையும் ஸ்வரூபஹாதி அவன் இரட்சகன் என்று இருக்கையும் சுவரூபகாதி இப்படி இருந்தானாகில் அனன் யார்க சேஸ்வத்துக்கும் ஸ்வ சுவாமி பாவ சம்பந்தத்துக்கும் சேராது என்று அருளினார். அதாவது மற்றொருவருக்கு அன்றி அவனுக்கே அடிமையாக அவனுக்கே ஆனந்தத்தை விளைவித்து கொண்டு அவன் இட்ட வழக்கமாக இருக்க வேண்டிய இவன் அவன் பேறு தருவான் என துணிந்து இருக்கை அன்றிற்கே அவசரப்படுக்கை கூடாது. அவசரப்பட்டால் அவன் இஷ்டப்படி வாழ வேண்டிய தன் நிலையை கெடுத்து கொள்பவன் ஆகின்றான். மேலும் தான் சொத்தாய் அவன் சொத்துக்கு உரியவனாய் சொம்பாய் ஸ்வம் உடைய சுவாமியாய் உள்ள சம்பந்த ஞானம் உடைய சேதனன் அவன் இரட்சகன் என்று எண்ணுவானாகில் இந்த உறவில் ஊற்றம் குறைந்து விடுகின்றது அல்லவா? இரட்சக சம்பந்தமுடைய தாம்பத்தியத்தில் மனைவியின் உள்ளத்தில் இவன் நம்மை காக்கின்றான் என்ற எண்ணம் எழுமா? எழுந்தால் உறவுக்கு குறை உண்டாகி வைத்தியனுக்கும் நோயாளிக்கும் உள்ள நிலை போல உறவில் விரிசல் வரும். அந்த நிலை உண்டாகக்கூடாது. மேலும் இரட்சகன் காக்கப்படுபவன் என் கையும் தவறு ஆகும். நினைத்து பல்லாண்டு பாடுகையின்றி பிரேமையின் மிகுதியால் உண்டாவது ஆகையாலே அவனை இரட்சனாக ஆக்கிவிடும். அதனால் ஸ்வரூயம் உணர்ந்த நிலையில் அப்படி நினைக்க சொத்தை உடையவனாக இருக்கும் உறவுக்கு சேராது என்றபடியாகும் என்றார் அவர். மீளவும் அந்த மூவரும் அடியோங்களுக்கு பற்றும் உபாயம் எது என கேட்டனர். அதற்கு ஆளவந்தார் அடியேனை உபாயம் உபேயம் பேற்றுக்கு வழியும் பேறு என்று கொள்ளுங்கோள் என்று சொல்லுவது ஆச்சாரிய பரந்தரனான அடியேனுக்கு ஸ்வரூபஹாதி. எம்பெருமான் தாழ் தொழுவார் எப்பொழுதும் என் மனத்தே இருக்கின்றாரே என்கின்றபடியே பாகவதர்களை உபேயமாக நினைத்து இருங்கேள் என்று ஆச்சாரியனே உபாய பேயம் என அருளினார். அது கேட்டு அவர்கள் வேதனை உடன் இருக்க ஆளவந்தாரும் நீங்கள் கவலையுற வேண்டாம், உங்களுக்கு திரு மந்திரார்த்த போக மண்டபம் ஸ்ரீரங்கம் சிரம சுலோகத்தம் புஷ்ப மண்டலம் திருமலை மந்திர ரத்னார்த்தம் திவ்யார்த்தம் தியாக மண்டபம் காஞ்சிபுரம் ஆகும். இதை அறிந்து அனுஷ்டித்தவர்கள் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் என்ற திருப்பானாழ்வாரும் சித்தோ உபயத்தை பற்றி நின்று குறும்பருத்த நம்பியும் கைங்கரியத்தில் நிலை நின்ற திருக்கட்சி நம்பியும் ஆவார்கள். இந்த விஷயங்களில் ஊன்றி போருங்கோள் என்று அருளினார். இது கேட்டு திருவரங்க பெருமாள் அரையர் ஆளவந்தாரிடம் தேவரில் தாங்கள் திருநாடல் அலங்கரித்தால் பரமபதம் அடைந்தால் அதனால் வரும் பிரிவை பொறாதற்கு ஏதேனும் அழிவு வருமேல் குறை ஏதும் இல்லை என்றபோது ஆளவந்தார் வேறு விஷய கவனத்தால் போல் பதில் ஏதும் கூற கிடையாது. பெரிய பெருமாளுக்கு இந்த விஷயம் தெரிய முதலிகளை அழைத்து ஆளவந்தார் பிரிவில் ஏதேனும் செய்யக்கூடாது நம் ஆணை என்று ஆணையிட்டான். பின்பு முதலிகள் இருவரையும் திருவரங்க பெருமாள் அரையர் கையிலே காட்டிக் கொடுத்தான். அவரும் அவர்களை அழைத்து வந்து ஆளவந்தாரிடம் பெருமாளிடம் நடந்தவற்றை விவரித்தார். ஆளவந்தாரும் அது கேட்டு நாம் பேற்றுக்கு பிரிவுக்கு சகியாதவர் இரண்டாற்றுக்கு நடுவே பெருமாள் திருவாராதனம் கொள்வதை சகியாதவராக என அருளி அடியார்களோடு கூடி மகிழ கோயில் கொண்டமை பொறாதவராக ஆவீர். அவனுக்கு மங்கள சாசன பராராவீர் என்றபடி மேலும் பாகவத விஷயங்களிலே உயர்வு தாழ்வு என்ற தரம் பார்க்காமல்
பகவத் நோக்கமாக இருக்க வேண்டும். அர்த்த காம பரவச அல்லாத விஷயங்களிலே தீர்த்தம் கொள்ளுகை வேண்டும். பெருமாள் திருவடிகளிலே ஒரு கருமுகை முகில் வெடிக்க வைக்க மிகவும் முக்கியம். மங்களாசாசன பரனாக ஒரு ஆத்மாவை திருத்தி வைப்பதே மிகவும் முக்கியம் என்றபடி இப்பொழுது மறுபடியும் ஒரு நாள் பெருமாளை சேவிக்கும்போது நம் பெருமாளின் மாலை நெகிழ அதை திருவரங்க பெருமாள் அரையர் மூலம் ஆளவந்தார்க்கு சமர்ப்பித்து மேல் வீடு அணிந்து மோட்சம் நெருங்கியது என்பதை பெரிய பெருமாள் காட்டினான். ஆளவந்தாரும் முன்போல் காலட்சேபம் செய்து கொண்டு இருந்தார். அப்போது காஞ்சிபுரத்தில் இருந்து சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ஆளவந்தாரை சேவித்தார்கள். அவர்கள் மூலமாக இளையாழ்வார் யாதவ பிரகாசரிடம் கல்வி தவிர்த்தமையை உணர்ந்து பேர் அருளாளன் நம் பிரார்த்தனை பயன் உடையதாக்கினார் என கொண்டாடினார். உடனே பெரிய நம்பிகளை பார்த்து, நீங்கள் இப்போதே சென்று இளையாழ்வாரை அழைத்து கொண்டு வாரும் என நியமித்து சோத்திர ரத்ன கிரந்தத்தை அருளி செய்து அதை பெரிய நம்பிகளிடம் கொடுத்து காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி வைத்தார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தூய பக்தரான பெரிய நம்பிகள் காஞ்சிபுரம் அடைந்து தாம் வந்த விஷயத்தை திருக்கட்சி நம்பிகளிடம் தெரிவித்து அவரை முன்னிட்டு கொண்டு பெரிய அருளாளனை சேவித்து ஆளவந்தார் அருளிய அந்த சோத்திர ரத்திரத்தை பெருமாள் முன்னிலையில் விண்ணப்பம் செய்தார். பிறகு பெரிய நம்பிகள் இளையாழ்வார் பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வருகின்ற சாலை கிணற்று வழியில் இருந்து கொண்டு தம் ஆச்சாரியர் அருளிய அந்த சோத்திர ரத்னத்தை அனுசரித்து கொண்டு இருந்தார். அந்த சமயம் சாலை கிணத்தில் இன்றும் பெருமாளுக்கு தீர்த்தம் எடுத்துக்கொண்டு அவ்வழியே வந்த இளையாழ்வாரின் செவியில் எந்த சர்வேஸ்வனாகிய நாராயணனே பிரம்மன், சிவன், இந்திரன் இவர்களிலும் மேலான முக்த புருஷனும் ஆகின்ற இவர்கள் எல்லாம் உன்னுடைய மகிமை ஆகின்ற கடலில் துளிகள் ஆகின்றனரோ என்ற பொருள் உடைய ஸ்லோகம் ஒலித்தது. உடனே அந்த ஸ்லோகத்தின் பொருளால் இளையாழ்வார் ஈர்க்கப்பட்டு நம்பிகளிடம் சென்று இதை அருளியது யார் என கேட்டார். இப்பொழுது நம்பிகளும் ஆளவந்தார் அருளியது என்ன? இளையாழ்வாரும் அடியேன் அவரை சேவிக்க வேண்டும் என்றார். ஆகில் நம்மோடு வாரும் என்ன? இளையாழ்வாரும் தீர்த்தத்தை பெருமாளிடம் வைத்து பெருமாளிடமும் திருக்கட்சி நம்பிகளிடமும் விடைபெற்று பெரிய நம்பிகளுடன் ஸ்ரீரங்கத்துக்கு பயணம் ஆனார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்